ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மார்கழி மாதத்தோட சிறப்புகள் பற்றியும் பூஜைகள் பற்றியும் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். முக்கியமான விஷயம், நிலைவாசப்படிக்கு 2 பக்கமும் விளக்கேற்றுறது, அதை பற்றியும் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் காலையில் எப்போ எழுந்தாலுமே குளிச்சுட்டு நேராக வாசலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் மறு வேலையை நான் செய்வேன். அப்படி தான் இன்றைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நிலைவாசலில் இருக்கிற நேத்திக்கு ஏற்றின விளக்கு, கோலம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தட்டில் வந்து எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா மறுபடியும் அதையே தான் நம்ம க்ளீன் பண்ணி ஏற்ற போகிறோம். அதனால் தனித்தனியாக வச்சுருப்பேன் எல்லாத்தையுமே. இந்த மார்கழி மாதத்தில் துளசி மாடத்துக்கும் நிலைவாசப்படிக்கும் கோலம் போட்டு விளக்கேற்றுறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மார்கழின்றது வந்து தனுர் மாதம்னு சொல்கிறாங்க. தட்சிணாயன காலம் வந்து மார்கழி மாதத்தோடு முடியுது. சூரிய பகவானோட தெற்கு இயக்கம் முடிகிற காலம்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் பூமிக்கு வர்ற கதிர்வீச்சு வந்து பல பிரச்சனைகளை வந்து கொடுக்குது. பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கும் புண்ணியம் கிடைக்கிறதுக்காகவும் தான் வந்து நம்ம மார்கழியில் வந்து சிறப்பான வழிபாடுகளை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். மார்கழி மாதத்தை வந்து தேவர்களோட காலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடவுளை வந்து அதிகமாக நம்ம கும்பிடுறதுனால தான் அப்படி சொல்கிறாங்க. எந்த மங்கள விசேஷமும் செய்ய மாட்டாங்க இந்த மார்கழி மாதத்தில். எல்லா கோயில்லையுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி பூஜைகளும் அபிஷேகங்களும் செஞ்சுருவாங்க. பெருமாள் கோவிலில் திருப்பாவை பாடிட்டு வருவாங்க அதிகாலையில். சிவன் கோயிலில் வந்து திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடுவாங்க. திருப்பாவை பாடிட்டு வந்தால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை தான். அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போயிட்டு இந்த மாதிரி பாடல்களை கேட்குறது, வழிபாடுகள் செய்கிறது அப்படின்றத வந்து டெய்லி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து திருமணம் ஆகும். வீட்டில் வந்து நம்ம தொடர்ந்து இந்த பூஜையெல்லாம் செய்யணும் மார்கழி மாதம் அப்படின்னா, முதல் நாளே நம்ம பூஜைக்கு தேவையான வேலையெல்லாம் முடித்து வச்சிடணும். அப்போ தான் வந்து மறுநாள் 3:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடுறதுக்கோ விளக்கேற்றுறதுக்கோ நமக்கு டைம் கிடைக்கும். நிலைவாசப்படிக்கு 2 பக்கமும் அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூஜை ரூமில் பிரம்ம முகூர்த்த விளக்கு தொடர்ந்து ஏற்றலாம். அப்படி ஏற்றுறப்போ உங்களோட தேவைகள் என்னவோ அதை வந்து நம்ம வேண்டுதலாக வச்சுக்கணும். வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும். இது மாதிரி வந்து 29 நாளும் வந்து தொடர்ந்து விளக்கேற்றிக்கிட்டு வாங்க. பெண்கள் வந்து 5 நாட்கள் ஏற்ற முடியாத சூழ்நிலை அப்படி வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள் ஏற்றிக்கிட்டு வரலாம். விளக்கு எரிஞ்சதும் முதல் நாளே எரிஞ்ச பழைய திரி இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து எடுத்துடலாம். புது திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மறுநாள் நம்ம வந்து சீக்கிரமாக விளக்கேற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டெய்லி அகல் விளக்குலாம் வந்து கழுவணுன்னு அவசியம் இல்லை. அந்த விளக்கேற்றுற இடம் மட்டும் கருப்பாயிடுச்சுன்னா அகலை கழுவிட்டு மறுபடியும் நீங்கள் ஏற்றிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திரி மட்டும் வந்து டெய்லி மாற்றி தான் ஏற்றணும்னு சொல்கிறாங்க, அது மாதிரியே செஞ்சுக்கோங்க. எல்லா கோயில்லையுமே வந்து சாமிக்கு அபிஷேகம் வந்து காலையிலே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் பசும்பால் வாங்கி கொடுக்கலாம். அப்படி பசும்பால் வாங்கி கொடுக்கறதுனால, பசும்பாலுன்னு இல்லை, ஏதாவது ஒரு அபிஷேக பொருள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அபிஷேகம் பண்ண பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. டெய்லி அபிஷேகம் பண்ணுறதுக்கு உங்களால் செய்ய முடியல, வசதி இல்லை அப்படின்னா அந்த மாதத்தில் ஒரே ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக வந்து பால் மட்டுமாவது வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் செய்கிற அன்னதானமும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அன்னதானம் பண்ண முடியல அப்படின்றவங்க கொண்டக்கடலை வாங்கி சுண்டல் கூட பண்ணி கொடுக்கலாம், அதுவே போதும். 10 பேருக்கு கொடுத்தா கூட போதும். வசதி இருக்கிறவங்க நிறைய செய்யலாம், இல்லாதவங்க நம்மளால் முடிஞ்சதை எளிமையாகவும் செய்யலாம். எப்படி செஞ்சாலும் வந்து கடவுள் நம்மக்கிட்டேருந்து அதை ஏற்றுப்பார். 5:30 மணிக்கெல்லாம் வந்து நான் வந்து விளக்கு ஏற்றிட்டேன். என்னோடய சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். என்னோடய வாசல், சாமி ரூமு, பூஜை பார்க்கும் போதெல்லாம் எனக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பலன் அடைவீங்க அப்படின்னு தான் நான் இதை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இம்யூன் பவர் வந்து அதிகமாக்கிறதுக்காக தான் நான் இந்த வேப்பிலை கஷாயத்தை வந்து போட்டிருக்கேன்.
பனி நாளுன்றதுனால வாரத்தில் ஒரு நாள் இப்படி நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்கள். நம்ம ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும்.